الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து, அல்லாஹுடைய தூதரே, நிச்சயமாக நான் ஜிஹாது செய்ய ஆசைப்படுகிறேன், ஆனால் அதற்குரிய சக்தி எனக்கு இல்லை, அதற்குரிய தாக்கத்து எனக்கு இல்லை என்று சொல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா, தாயும் தகப்பனும் உங்களுக்கு இருக்கிறார்களா என்று கேட்க, அவருமோ ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தாய் இருக்கிறார் என்று சொல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் தாய்க்கு பணிவிடை செய்து கொள்ளுங்கள், தாய்க்கு நன்றி நற்காரம் செய்து கொள்ளுங்கள், தாயுடன் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். இப்படியாக நீங்கள் செய்தால் நீங்கள் ஹஜ்ஜி செய்தவரை போன்றும் உம்ரா செய்தவரை போன்றும் ஜிஹாது செய்தவரை போன்றும் ஆகிவிடுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோருக்கு ஹிதமத்தை செய்தால், அவர்களுக்கு நன்றி நற்காரம் செய்தால், நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொண்டால், உம்ரா செய்தவரை போன்றும் ஹஜ்ஜி செய்தவரை போன்றும் ஜிஹாது செய்தவரை போன்றும் அல்லாஹு தஆலா அவரை ஆக்கி அந்த நன்மைகளை கொடுக்கிறான் என்று சொன்னால், பெற்றோருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஹஜ்ஜி செய்வது என்பது, உம்ரா செய்வது என்பது, ஜிஹாது செய்வது என்பது லேசான ஒரு விஷயம் அல்ல. எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அவைகளை செய்ய வேண்டும். இப்படியாக செய்யக்கூடிய அந்த அமல்களை பெற்றோருடைய ஹிதமத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியங்களை, அந்த அமல்களுடைய பாக்கியங்களை தருகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை நாம் சிந்தித்து பார்த்து, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து அவர்களுடைய ஹிதமத்துக்களில் இருந்து நல்ல முறையில் அவர்கள் நாங்கள் நடந்து கொண்டு அவருடைய துஆ பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.